பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இன்று வேத சிந்தையில் எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசிக்கும் போது இங்கே ஆகாஸ்வேருவின் ராஜாவாகிய அவன் மேலே கை போட 2 பேர்கள் வருகிறாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஒரு புத்தக சுருளை எழுதி அங்கே வைக்கிறாங்க. ராஜா நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது இந்த புஸ்தகங்களை கொண்டு வாங்க நான் வாசிக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மொர்தெகாயின் அந்த எழுதி கொடுத்த அந்த வார்த்தை அந்த புத்தக சுருளை வாசித்து இப்படி ராஜாவை காப்பாற்றின அந்த செய்தியை ஏன் அந்த மனுஷன் கனப்படுத்தப்பட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இல்லை, யாருமே அவனை கனப்படுத்தலை அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அழைக்கிறாரு. முதல்ல அழைச்சங்க ஆமோனை அழைச்சி சொல்றாரு, இந்த ராஜாவால் கனப்படுத்தப்படுகிற மனுஷன் எப்படி கனப்படுத்தப்படுவான், எப்படிலாம் படணும் அப்படின்லாம் கேட்கும்போது ஆமோன் என்ன பண்றான், என்னைத்தான் கனப்படுத்த போறாரு, எனக்கு தான் இந்த சங்கதியை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுத்தணும், ராஜாவோட கிரீடம் வேணும், குதிரைகள் வேணும்னு பெருமையாக பேராசையாக பேசுகிறத இப்படியெல்லாம் பண்ணாதான் அவன் கனப்படுத்தப்படுவான். ஊர்ல அப்படி ஊர்லாம் சுத்தி வரணும் அந்த குதிரை மேலே ஏறி அப்படின்னு அங்க அவனுடைய ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்மளை தான் கனப்படுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு இருதயத்தின் நினைவோடு கூட செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ உடனே அப்படியே மொர்தெகாய்க்கு இதை போய் செய் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நொந்து போயிடுறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்துல நாமளும் இந்த ஆமோன் மாதிரிதான் ஆமோனின் ஆவி அநேக மனிதருக்குள்ள ஊடுருவி கொண்டு இருக்குங்க. அந்த ஆமோன் ஆவி பேராசையின் ஆவி, பொருளாசையின் ஆவி, பதவியின் ஆவி, இந்த பதவி ஆசை இதெல்லாம் இல்லாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ள வகை தேடுங்க. இன்னைக்கு அரசியல் மாதிரியே எல்லா சகதிகளும் நடந்துட்டு இருக்குதுங்க. நம்ம ஊழியங்களை கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை ஊழியமாய் செய்யணும். அது மட்டும் இல்லை சகோதரர்களே, நாம கர்த்தருக்காக பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆமன் போல பேராசை உள்ளவனாங்க, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற மனுஷனை அழிக்க தேடாம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்கிறவர்களாய் மாறணும். அது மட்டும் இல்லை, இந்த மொர்தெகாய் அங்க அற்புதமாய்த்தான் யூத ஜனங்களை காப்பாற்றுகிற காரியங்கள்ல உன்னதமாய் அங்க நிற்கிறான். முன்மாதிரியாக இங்க நின்று காரியங்களை வாய்க்க செய்கிறவனாக இருக்கிறான். இந்த தேவன் அவனை சோர்ந்து போக பண்ணாம அவமானப்படுத்தி விடாம எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்படுகிறியோ அந்த இடத்துல நீ உயர்த்தப்படுவே அப்படின்னு சொல்லி ராஜ வஸ்திரம் தரிச்சு அவன் ராஜாவுடைய குதிரை மேலே ஏறி அந்த ஊரெல்லாம் சுத்தி அவ்வளவு மேன்மையான ஒரு கணத்தை கர்த்தர் மொர்தெகாய்க்கு தந்தார். இன்றைக்கு இந்த மொர்தெகாயை போல நாமளும் திறப்பில் நிற்கிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு வகை தேடுகிறவர்களாய் இருப்போமானா நிச்சயமாய் கர்த்தரால் நாம் கனப்படுத்தப்படுவோம். இந்த தேசம் முழுவதும் கர்த்தருக்குள்ளே நாம் வாழ்வோம். இந்த வேலை சிந்தனைகளுக்கு பிரியமாக